சபையின் 4வது வார வாக்குத்தத்த செய்தி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய செட்டை, கர்த்தருடைய கோட்டை, கர்த்தருடைய அரண் உங்களை சுற்றிலும் பாதுகாக்கும். எல்லா தீங்கு தீமைக்கும் ஆண்டவருடைய கரம் விலைக்கு பாதுகாக்கும். சுகமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை வாக்கு நேரம் கடந்த சில கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இம்மாத வாக்கின்படி சங்கீதங்களின் புஸ்தகம் 128:2 சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் இம்மாதத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை, பாக்கியமும் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பாக்கியமும் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். அப்பொழுது கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். நீ அதை நலமாய் வளமாய் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் கைகளின் பிரயாசம், இந்த பிரயாசம் என்பது நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய வியாபாரம், இவைகளை காண்பிக்கும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதன் மூலம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். தேவன் தாமே இம்மாதத்திலும் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை குறித்து பார்க்க உதவி செய்வாராக. பிரசங்கி புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 8:15, ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மை இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால், அவன் வேலையினால், அவன் தொழிலினால், அவன் வியாபாரத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. அப்போ சூரியன் கீழே மனுஷனுக்கு இருக்க பலன் என்னது அப்படின்னா, புசிப்பது குடிப்பது மகிழ்ச்சியாய் இருப்பது தான் அவனுக்கு பலன், அவனுக்கு நன்மை என்று பிரசங்கி சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்போ வேதம் அழகாக சொல்லுகிறது, புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதும் மனுஷனுக்கு தேவன் சூரியனுக்கு கீழே வைத்திருக்கிற நன்மை. அது அவனுக்கு அவன் செய்கிற வேலையினால், அவன் செய்கிற தொழிலினால் அவனுக்கு உண்டாகும். இதுவே அவன் பலன், இதுவே அவன் நன்மை என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார் என்று நான் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, அப்போ ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற நன்மை, இந்த உலகத்துல நமக்கு மனுஷனுக்கு வச்சிருக்கிற நன்மை என்னதுன்னா, புசிப்பது குடிப்பது மகிழ்வது மகிழ்ச்சியா இருப்பது, அதுதான் நன்மை என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். நன்மை என்றால் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த புசிப்பது குடிப்பது மகிழ்ச்சியா இருப்பது அது ஆண்டவருடைய அனுக்கிரகம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். நீங்க பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 18வது வசனம் 19, 20 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படு பிரயாசம், வேலை, தொழில், வியாபாரம் அனைத்து பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. அப்ப நல்லா பாருங்க, அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வச்ச நன்மை, புசித்து குடித்து அனைத்து பலனையும் எல்லா நன்மையும் எல்லா பலனையும் அவன் அனுபவிப்பதே அவனுடைய பங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 5:19 ஒரு காரியம் சொல்லுகிறார் பாருங்க. 5வது அதிகாரத்தில் 19வது வசனம், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை, தன் நன்மையை, ஆசீர்வாதத்தை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும், தன் வேலையில, தன்னுடைய தொழில, தன் வியாபாரத்துல மகிழ்ச்சியாயிருக்கவும். அப்படின்னா நம்ம செய்யற தொழில், வியாபாரம், நம்முடைய வேலை இல்ல என்ன இருக்கான், மகிழ்ச்சியா இருக்கவும். அப்ப கர்த்தருக்கு முன்பாக தூய்மையா இருக்கணும். நம்ம தொழில், நம்ம வியாபாரம், நம்ம வேலையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக உண்மையா இருக்கவும், தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கும், தன் வேலையில் மகிழ்ச்சியா இருக்கும். அப்படின்னா வேலை, நீங்க உலக வேலை, தொழில், வியாபாரம் எது செஞ்சாலும் வருத்தத்தோட செய்யக்கூடாது, துக்கத்தோட செய்யக்கூடாது, அது மகிழ்ச்சியோட செய்ய வேண்டும்.
அது சந்தோஷத்தோட செய்ய வேண்டும். இது எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, எனக்கு தந்த வேலை, ஆண்டவர் தந்த அனுக்கிரகம், நல்ல வேலை. அந்த வேலையை உலக வேலையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, உலக பணியா எந்த பணியா இருந்தாலும் சரி, அந்த பணி எப்படி செய்ய வேண்டுமா? மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டுமா? மகிழ்ச்சியோட செய்ய வேண்டுமா? பாருங்க, அப்படி செய்வது தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நன்கொடை அப்படி என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். 20ஆம் வசனத்துல பாருங்க, அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால், தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமா நினையான். அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமா எதை நினைக்க மாட்டான்? கவலையை நினைக்க மாட்டான், வருத்தத்தை நினைக்க மாட்டான், போராட்டத்தை நினைக்க, துக்கத்தை நினைக்க மாட்டான், தோல்வி, சோகம், பிரச்சனை இதெல்லாம் அவன் நினைக்க மாட்டான். அவன் வாழுகிற நாட்களில் அவன் இதெல்லாம் நினைக்க மாட்டான். கவலை, வேதனை, சஞ்சலம், தவிப்பு ஒன்றையும் நினைக்க மாட்டான். அப்படிதான் அங்க போடப்பட்டிருக்கிறார். அவன் தன் வாழ்நாள் நாட்களில் அதவன் நினைக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தா அதையே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இது எனக்கு நடந்துட்டே, இப்படி நடந்துட்டே, இப்படி வந்துருச்சு, இப்படி வந்து நம்ம அதையே நினைச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார் என்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் துக்கத்தையோ, தோல்வியோ, நஷ்டத்தையோ, இழப்பையோ, போராட்ட பிரச்சனையோ, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, அதை அவன் வாழ்நாள் முழுவதும் நினைக்கவே மாட்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவருடைய இருதயத்தில் மகிழும்படி. அப்போ இருதயத்தில் இருக்க மகிழ்ச்சியை கெடுக்கிறது ஏதோ ஒன்று கெடுத்து விடுகிறது. அதை நினைக்கும் போது நம்மகிட்ட இருக்க மகிழ்ச்சி போய் விடுகிறது. அதனால மகிழ்ச்சியை கெடுக்கிற ஒன்றையும் அவன் நினைக்க மாட்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய அனுக்கிரகம். அப்ப தேவன் நமக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல சபத்தை கொடுத்திருக்கிறார், தொழில் வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அது மகிழ்ச்சியோடு இருக்கவும், அந்த மகிழ்ச்சியோடு அதை வேலை செய்யணும், மகிழ்ச்சியோடு சந்தோஷமா அதை புசிக்கணும். ஆமை, அவன் வாழ்நாள் முழுவதும் கவலை, கண்ணீர், வேதனை அதை அவன் நினைக்கவே கூடாது. அதை நினைக்காம வாழணும். அது தேவனுடைய அனுக்கிரகம், அவருடைய இரக்கம், அவருடைய நன்கொடை என்று நாம் பார்க்கின்றோம். பிரசங்கி புஸ்தகம் 3வது அதிகாரத்துல 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மீண்டும் அந்த வார்த்தை பிரதிபலிக்கிறது பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 13வது வசனம், அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அநாதி அன்பு. அப்ப பாருங்க, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை, தங்கள் தொழில் வியாபாரம் சம்பாத்தியம் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது ஆண்டவருடைய அனுக்கிரகம். ரொம்ப 9:16 சொல்கிறது, விரும்புகிறவனால் அல்ல, ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே தேவ இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம். நல்லா புசிக்கணும், நல்லா குடிக்கணும், நல்லா மகிழ்ச்சியோட தொழில், வேலை, உலக வேலை செய்வது கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய அனுக்கிரகம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம் வாழ்க்கையில், கர்த்தருடைய இரக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, நீ செய்கிற தொழில் உனக்கு போராட்டம், நீ செய்கிற தொழில்ல, நீ செய்கிற வேலையில போராட்ட பிரச்சனை இருக்காது, சந்தோஷமா செய்வார், மகிழ்ச்சியா செய்வார். சாமி சோத்திரம், சஞ்சலத்தோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, கவலையோடு அல்ல. அந்த வேலையை அது நீ மகிழ்ச்சியோட சந்தோஷமா நீ செய்வா. அப்படி செய்வது ஆண்டவருடைய அனுக்கிரகம் உனக்கு இருக்கின்ற அப்படின்னாலே நீ அப்படி செய்வா. அப்படி செய்ய ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுறார். மகிழ்ச்சியோட வேலை செய்வான், மகிழ்ச்சியோட தொழில் செய்வான், மகிழ்ச்சியோட அவை வியாபாரம் பண்ணுவா. அடுத்த சொல்றார், மகிழ்ச்சியோட நீ புசிப்பார், மகிழ்ச்சியோட நீ என்ன செய்வா, புசிப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். இது எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருந்து நமக்கு வரக்கூடிய அனுக்கிரகம். எவன் மேல் ஆண்டவர் அந்த அனுக்கிரகத்தை வைத்திருக்கிறாரோ அவன் மகிழ்ச்சியோட உழைப்பான், மகிழ்ச்சியோட வேலை செய்வான், மகிழ்ச்சியோட புசிப்பான், மகிழ்ச்சியா இருப்பான். வாழ்க்கையில்
எதை குறித்தும் அவன் கவலைப்படான். எதை குறித்து நினைக்க மாட்டான், கவலையே பட மாட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அருமையான ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஆமென். நம்ம இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன ஒரு உதாரணம் நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உதாரணம் என்னன்னா, லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல நீங்க 16 முதல் நீங்க 20 வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை செலுத்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 16 இருந்து 20 வரை அவர்களுக்கு ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்ப அந்த நல்லா விளைஞ்சதுன்னா அந்த நிலத்துல அவன் விதைச்சிருக்கிறான், நல்ல வேலை செஞ்சிருக்கான், நல்ல தொழில் செஞ்சிருக்கிறான். அந்த தொழில் செஞ்சதுனால அது எப்படி நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து 19வது வசனம், பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. அப்ப பாருங்க, இவன் நல்லா விதைச்சிருக்கிறான், நல்ல தொழில் செஞ்சிருக்கிறான். அவனோட தொழில நல்ல விளைச்சல் வந்துட்டு, விவசாயத்தில் நல்ல விளைச்சல் வந்துட்டு, விளைச்சல் வந்தவனே அவன் சொல்றான், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்மாவோட, என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். 20 தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். அப்படின்னா பாருங்க, நல்ல விளைச்சல் வந்து நல்ல வேலை செஞ்சு அது வந்தாலுமா ஆண்டவர் சொல்றாரு, போயிடுச்சுன்னா என்ன ஆகுப்பா, அது இருந்து நல்லா புசிக்கிறது நல்லா. அதான் சொல்லப்பட்டிருக்காங்க, ஆண்டர் வச்ச அணுக்கிறாங்க, இறக்கம் நல்லா சம்பாத்தி பண்றாங்க, நல்லா வச்சிருக்காங்க, கோடி கோடியா வைக்கிறாங்க. ஆனா இருந்து அனுபவிக்கிறார். ஆமே, அணுக்கிறாங்க கர்த்தருடைய கரத்தில் இருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். நம்ம கோட்டையை கட்டலாம், ஆமே, கொடிய பிடிக்கலாம். ஆனா அந்த கோட்டையை கட்டி கொடியை பிடிக்கிறத திரும்ப வாழ்வதற்கு, அனுபவிப்பதற்கு, அதை புசித்து மகிழ்ச்சியா இருப்பது கர்த்தருடைய அனுக்கிரகம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்ப பாருங்க, எல்லாம் இருக்கிறது, ஆனா புசித்து பூரிப்பா இருந்து சொல்றான். சிலர் நல்லா உழைக்காங்க, நல்லா பண்றாங்க, ஆனா அந்த மதிகேடனை போல தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறார். அப்படி அல்ல. என் ஆத்துமாவே, ஆமே, சோத்திரம், எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகித்து புசித்து குடித்து இளைப்பாறு. இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பங்கு, பலன், நன்மை. கர்த்தருடைய பிள்ளைக்கு அவர் கொடுக்கிற அனுக்கிரகம், அவர் தருகிற ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். அதனாலதான் இம்மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ புசிப்பார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்படின்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வேலை, உன் தொழில், உன் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதனால உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். அதனால உனக்கு என்ன இருக்கும் தெரியுமா, மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நீ புசிச்சு எப்படி சந்தோஷத்தோட புசிப்பா, மகிழ்ச்சியோட புசிப்பா. தூங்கும் போதும் மகிழ்ச்சியோட தூங்குவா, மகிழ்ச்சியோட எழுப்புவா. ஆமே, வாழ்நாள் நீடித்து இருக்கும். ஆனா கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்து துக்கத்தோட விதைச்சு அறுத்து துக்கத்தோட வாழ்க்கையை முடிக்க கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பார்க்கிறோம். ஆமே, கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணணும், கர்த்தர் தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கணும். அதுல வரக்கூடிய போதும், கை நிறைய ரெண்டு அது இருக்கிற கொஞ்சம் நல்லது வேதம் நமக்கு சொல்லுகிறது பார்க்கிறோம். கர்த்தர் தருகிறது போதும், அவருடைய அனுக்கிரகம் போதும், அவருடைய தயவு போதும், அவருடைய இறக்கம் நமக்கு போதும் என்று பார்க்கிறோம். பிரசங்கி 5வது அதிகாரத்துல 15வது வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரசங்கி 5:15, தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அப்படின்னா எவ்வளவுதான் நீங்க சொத்தை சேரு, வீட்டுக்கு மேல வீட்டை கட்டு, ஆமே, களஞ்சியத்தை இடிச்சு இடிச்சு சேர்த்து பாய், ஆனா நீ போகும்போது ஒன்றை எடுத்துக்கொண்டு போவதில்லை.
ஆனா நீங்க வாழும் பொழுது சந்தோஷமா நீ வேலை செய்யணும், நீ சந்தோஷமா புசிக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ குடும்பமா இருந்து மகிழ்ச்சியோட கணவன் மனைவி பிள்ளை என்கிற பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கணும். பூமியில புசிப்பு குடிப்பு நன்மை, ஆனா பரலோகத்துல புசிப்பு குடிப்பு இல்லை. அங்க வெறும் சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுதான் அங்க நன்மை. பரலோகத்துல என்ன நன்மை? மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆமே, அதுதான் அங்க நன்மை. இளைப்பாறுதல், சமாதானம், அது பரலோகத்துல நன்மை. ஆனா பூமியில ரெண்டு இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, புசிப்பு குடிப்பு இருக்கிறது பார்க்கிறோம். இந்த ரெண்டையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருடைய இரக்கத்தினால் நமக்கு தருகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம். கர்த்தருடைய கிருபையினால இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நிர்மூலம், ஜாக்கிரதை. ஆகையால் அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபைக்குள்ள வந்து விடுங்கள், கர்த்தருடைய சட்டைக்குள் வந்து விடுங்கள். அவர் உங்களை பாதுகாப்பார். உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வவல்ல நிலையில் தங்குவான். கர்த்தர் சர்வ வல்லவராயிருந்து எல்லா தீங்கு தீமைக்கு விலக்கி காப்பா. எல்லா தீங்கு விலக்கி என்ன செய்வாரு? காப்பா. பிரசங்கி 6:7 என்ன சொல்லுகிறது பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 6:7 சொல்கிறது என்ன சொல்லுங்க? மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம், மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம், வேலையெல்லாம், தொழில் எல்லாம் எதுக்கு நேற்று எழுதப்படும் தெரியுமா? அவன் வாய்க்கு தானே, அவன் வயிற்றுக்கு தானே. அவன் மனுஷன் படுற பிரயாசம் எதுக்கு? இந்த வயிற்றுக்கு தான். ஏன் இந்த வயிற்றுக்கு அப்படிங்கிறத நீதிமொழி 16:26 அதுக்கு விடை கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறதுனா 16:26 சொல்லுகிறது. நீதிமொழி 16:26 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான். வேலை செய்கிறவன் தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைக்காக அவன் பிரயாசப்படுகிறான். அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்து கேட்கும். அப்போ தனக்காக ஏன் உழைக்கிறான்? தன் குடும்பம் தான், தன் பிள்ளைகள் வாழணும். அவன் வயிற்றுக்காக தான் உழைக்கிறான். இந்த வயிற்றை நிரப்பத்தான் இன்னைக்கு தொழில், வியாபாரம், வேலை. அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன் அது சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் ஏன் அவன் உயிரோட வாழணும். அவன் புசித்தா தான் மனுஷன் உயிரோட வாழ முடியும். அவன் நல்ல புசித்தா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நல்ல புசித்தா தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நல்ல புசித்தா தான் உயிரோடு வாழ முடியும். புசிப்பு இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். அப்போ புசிப்பும் குடிப்பும் பூமியில உண்டு. அது மனுஷனுக்கு தேவன் கொடுத்த நன்மை. அதை சந்தோஷமாய் புசிக்கணும், மகிழ்ச்சியா புசிக்கணும். செய்யற வேலை சந்தோஷமாய் செய்யணும். வேலையில உண்மையா இருக்கணும், தொழில உண்மையா இருக்கணும், வியாபாரத்துல உண்மையா இருக்கணும். அப்பதான் மகிழ்ச்சியோட அந்த வேலை, மகிழ்ச்சியோட அந்த தொழில், மகிழ்ச்சியோட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, கர்த்தரை நோக்கி நீ வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நல்ல வேலை தருவார், நல்ல தொழிலை தருவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், நன்மையை செய்வார், நல்லதை தருவார். நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல நன்மையை கர்த்தர் தருவார். அதுக்கு தான் பாருங்க. அப்போ மனுஷனுக்கு பாடுபடுற பாடுகள், வேலை எல்லாம் எது தெரியுமா? வயிற்றுக்காக தான் பிரயாசப்படுகிறான்னு பார்க்கிறோம். அதுதான் அவனுடைய பிரயாசத்தின் பங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, வயிற்றுக்கு வாய்க்கு தான் மனுஷனுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா இதுல என்ன வேணும் அப்படின்னா, இதுதான் அவனுடைய பங்கு, அவனுடைய நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதை எப்படி செய்யணும்னா, வேலையை சந்தோஷமா மகிழ்ச்சியா வேலை செய்யணும், மகிழ்ச்சியோடு அவன் புசிக்கணும், குடிக்கணும். இதுதான் நன்மை, இதுதான் பாக்கியம், இதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் பிரசங்கி புஸ்தகம், நீங்க பிரசங்கி புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 7வது வசனத்தை படிச்சு பாருங்க. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 9:7, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்திருக்கிறார். அங்கீகரித்திருக்கிறார். உன் தொழில், உன் வியாபாரம், உன்னுடைய வேலையை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையா நீ என்ன செய்ய மகிழ்ச்சியோட குடித்து புசித்து சந்தோஷமா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் பார்க்கிறோம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுது வெள்ளையாய், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாய் இருப்பதாக. ஆண்டவர் நம்ம தொழில்,
நம்ம செய்யற வேலையெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா வேலையில்லாத மக்கள் நல்ல வேலையை தருவார், தொழில் இல்லாத பிள்ளைக்கு நல்ல தொழிலை தருவார். கர்த்தர் உங்க தொழில் வியாபாரத்தை அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அங்கீகரிச்சுட்டா, ஆசீர்வதிச்சுட்டா, அவர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கிட்டார்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கணும். ஒரு பகுதியை கர்த்தர் கொடுங்க, ஆண்டவர் முகந்து பார்ப்பார், சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்வார். அவருடைய ஆத்துமா உங்களை ஆசீர்வதிக்கும். ஈசாக்கு பாருங்க, புசித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். உங்க பிரயாசத்தில் ஒரு பலனை கர்த்தர் கொடுங்க, அவர் புசிப்பார், அவர் ஆத்துமா உங்களை ஆசீர்வதிக்கும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், நல்ல அனுகிரகத்தை கர்த்தர் தருவார். அப்ப பாருங்க, கர்த்தர் உங்க தொழில் வியாபாரத்தை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். அங்கீகரித்து ஆசீர்வதித்தவருக்கு உங்க பிரயாசத்தின் ஒரு பலனை, ஒரு பங்கை கர்த்தர் கொடுங்க. உங்க பிரயாசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படியே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். உன் சுக வாழ்வு துளிர்க்கோ, உன் சுக வாழ்வு நீடித்திருக்கோ, பயமில்லாதிருப்பார். அப்படின்னா மகிழ்ச்சியோட புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருப்பா. இதுதான் மனுஷனுக்கு தேவன் பூமியில் வச்சிருக்கிற பெரிய நன்மை. இந்த நன்மையை காணாத மனுஷன் அவனுக்கு நல்லது அல்ல என்று பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் இம்மாதத்தில் உண்டாயிருக்கும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருக்குள் உங்களை திடனாய் காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.